இந்த தொகுப்பில் நாம் காணவிருப்பது தேனிக்கு மிக அருகாமையில் அமைந்துள்ள கும்பக்கரை ஈஸ்வரர் ஆலயத்தை பற்றியதுதான். பெரும்பாலும் நமக்கு கும்பக்கரை அருவியை பற்றி நன்கு தெரியும். நாம் அறிந்த வகையில் அந்த அருவியானது சுற்றுலாத்தலமாக விளங்குகின்றது என்ற போதிலும் அதற்கு மிக அருகாமையில் அமைந்துள்ள இக்கோவிலை பற்றி அறிவீர்களா நீங்கள்? முனியவர்களால் சித்த புருஷர்களால் அமைக்கப்பெற்ற இக்கோவிலின் ஈசன் கும்பக்கரை ஈஸ்வரர் என்ற பெயரில் அழைக்கப்படுகின்றார். இந்த கோவிலுக்கு நேர் எதிர்ப்புறத்தில் ஆறுமுகனுக்கென்று தனி ஒரு சிலை அற்புதமாக வடிக்கப்பட்டிருப்பதை நீங்கள் அன்று சென்று பார்க்கும் பொழுது உணர முடியும். அதேங்கு நிற்கும் நந்தி பெருமான் என்று ஈசனை நல்ல வடிவில் காண்போம் என்று தவமிருப்பது போல் இங்கு காட்சியளிக்கின்றார். அழகான மரம் ஒன்றும் இக்கோவிலின் எதிர்ப்புறத்தில் காணப்படுகின்றது. பச்சை பசேல் என இருக்கும் இச்சூழ்நிலையில் ஈசன் என்றுமே தவநிலையில்தான் இருப்பான் என்பதற்காக இக்கோவிலை பராமரிக்காமல் இருப்பது எந்த விதத்தில் முறையாகும் என்றுதான் தெரியவில்லை. போன்று புராதன அமைப்பு பெற்ற கோவில்கள் யாவும் காக்கப்பட வேண்டியவை என்பதை நாம் உணர வேண்டும். இங்கு செல்லும் பக்தர்களும் இக்கோவிலுக்கான உரிய மரியாதையை அளிக்க வேண்டும் என்றும், இந்த கோவிலை சுத்தமாக வைத்திருப்பதில் நமக்கும் பங்குண்டு என்பதை உணர வேண்டும் என்றும் நாம் அறிந்திருக்க வேண்டும். கும்பக்கரை செல்லும் பொழுது இந்த ஈசனையும் தரிசித்துவிட்டு வாருங்கள். வாழ்வில் அனைத்து வளமும் நலமும் பெற்றும் சீருடனும் சிறப்புடனும் வாழ ஈசனை வேண்டிக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.